யானைக்கும் நன்றி உணர்வும் விரிவான பதிப்பு 5 நிமிடங்கள். ஒரு அழகான பசுமை காட்டில் பல விலங்குகள் வசித்துக் கொண்டிருந்தன. அந்த காட்டின் பெரும்பங்கு ஒரு பெரிய யானையின் கட்டுப்பாட்டில் இருந்தது. அது மிகவும் வலிமை மிக்கது. ஆனால் ஒரே குறை, மிகவும் ஆணவம். நான் யானை, என் போன்ற வலிமை உடையவன் இந்த காட்டில் யாரும் இல்ல என்று அது பெருமையாக நடந்து கொண்டது. சிறிய விலங்குகளை அடிக்கவும் பயமுறுத்தவும் கூட தயங்காது. எல்லாம் யானைக்கு பயந்திருந்தன. ஒருநாள் மதிய வேளையில் யானை பசுமை காடிலே நடந்து கொண்டிருந்தது. திடீரென அதன் ஒரு காலை பூமியில் பதிக்கும்போது ஒரு பெரிய முள் அதன் காலை துளைத்தது. ஐயோ! என்று யானை பெரும் வலியில் கத்தியது. அது தன் காலை தூக்க முயன்றது, நடக்க முடியவில்லை. ஏதாவது ஒருவர் வந்தால் இந்த மூளை எடுத்து விடுவார்களோ என்று யானை எண்ணியது. ஆனால் யாரும் யானையை அணுகத் தயங்கவில்லை. ஏனென்றால் அது யாரையும் நேசிக்கவில்லை, மதிக்கவே இல்லை. அப்போது ஒரு சிறிய எலி அருகே வந்தது. அது யானையின் வலிமுகத்தை பார்த்ததும் கருணை கொண்டு அருகில் சென்றது. என்னாயிற்று யானை அண்ணா என்று எலி கேட்டது. யானை வலியுடன், என் காலை பார்த்துக்கொள், ஒரு பெரிய முள் புகுந்துவிட்டது, வலி சகிக்க முடியவில்லை என்றது. எலி தன் சிறிய கூரிய பற்களால் மெதுவாக அந்த மூளை எடுத்தது. யானை சற்று வலிக்கலாமா என்று பயந்தாலும் திடீரென வலி குறைந்தது. முள் வெளியே வந்ததும் யானை ஆச்சரியமடைந்தது. எனக்கு உதவியதற்கு நன்றி, சின்ன எலி. நீ எவ்வளவு நன்கு செய்தாய். நான் உன்னை மதிக்கவில்லை. ஆனால் இன்று என் கண்ணே திறந்துவிட்டது என்றது யானை. அன்று முதல் யானை அனைவரிடமும் அன்புடன் நடந்தது. சிறிய விலங்குகளுக்கும் மரியாதை கொடுக்கத் தொடங்கியது. அந்த எலி யானையின் நெருங்கிய நண்பனாக மாறியது. கதை முடிவில் பாட்டம். அழகான வாழ்க்கை மதிப்பும் மரியாதையும் தரும். யாரையும் தாழ்வாக நினைக்காதீர்கள். சின்னவர் என்றாலும் பெரிய உதவிகளை செய்யக்கூடியவர்கள்தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே. Thanks for watching friends. Subscribe, like, comment.